அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். மகாகவி பாரதியாருடன் புதுச்சேரியில் உடனிருந்து பழகிய எழுத்தாளர் வ. ராமசாமி அவர்கள் எழுதிய மகாகவி பாரதியார் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். பகுதி 22. புதுச்சேரியில் பாரதியார் நடத்தி வந்த அல்லது பாரதியாருக்காகவே நடந்து வந்த பத்திரிகைகள் நடக்க முடியாத நிலைமையை பிரெஞ்சு சர்க்கார் ஏற்படுத்தி விட்டார்கள். சைகோன் சின்னையாவுக்கு நல்ல அச்சுக்கூடம் ஒன்று இருந்தது. சின்னையாவுக்கு பாரதியாரிடம் ரொம்ப பிரியமும் பக்தியும். புதுச்சேரி பிரெஞ்சு சர்க்கார் காண்பித்த மனோபாவத்தாலும் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையினாலும் சின்னையா கூட பயந்து போனார். எனவே பாரதியாரின் நூலையோ பத்திரிகையையோ சின்னையாவின் அச்சு கூடத்தில் அச்சடிக்க வழியில்லாமல் போய்விட்டது. பத்திரிகை பிரசுரம் பாரதியாருக்கு மூச்சுக்காற்று போன்றது. அந்த பிராணவாயு இல்லாமல் அடித்துவிட்டால் பாரதியார் என்ன செய்வார்? சென்னையில் பிரசுரம் செய்யவும் வசதி இல்லை. இந்த மாதிரி மனம் வாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே காலஞ்சென்ற ஏ. ரங்கசாமி ஐயங்கார் சுதேசமித்திரன் பத்திரிகையை வாங்கி நடத்த தொடங்கினார். சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு அரசியல் கலப்பில்லாத கட்டுரைகளையும் பாடல்களையும் தந்து உதவும்படி ஐயங்கார் பாரதியாரை வேண்டிக் கொண்டார். கட்டுரைக்கோ பாடலுக்கோ இவ்வளவு பணம் என்று நிர்ணயம் கிடையாது. மாதம் 30 ரூபாய் மொத்தமாக கொடுத்து விடுவதாக ஐயங்கார் தெரிவித்தார். மாதம் முழுவதும் பாரதியார் எதுவும் எழுதாவிட்டாலும் இந்த 30 ரூபாய் புதுச்சேரியில் அவரது கதவை தட்டி கொண்டு வந்து சேரும் என்றும் சொல்லி அனுப்பினார். பாரதியாருக்கு சன்மானத்தை பற்றியே கவலையில்லை. பிரசுரத்துக்கு ஒரு சாதனம் கிடைத்ததே என்று குதூகலம் அடைந்தார். ரங்கசாமி ஐயங்கார் பாரதியாருக்கு 30 ரூபாய்தானா கொடுத்தார் என்று யாரும் அசட்டுத்தனமாக கேட்க வேண்டாம். ஐயங்கார் சுதேசமித்திரனை வாங்கி நடத்துகையில் அது நஷ்டத்தில்தான் நடந்து வந்தது. மேலும் அப்பொழுது 30 ரூபாய் என்பது இப்பொழுது 100 ரூபாய்க்கு சமானம். ஜீவாதாரமாக மாதம் 30 ரூபாய் பாரதியாருக்கு கொடுத்து வந்து அவரது பாடல்களை பிரசுரம் செய்த ரங்கசாமி ஐயங்காரை தமிழர்கள் எக்காலத்திலும் மறக்கலாகாது. அவரையும் அவரது ஜீவநாடியைப் போல் விளங்கி வந்த சி.ஆர். ஸ்ரீனிவாசனையும் தமிழ்நாடு முழு மனதுடன் பாராட்டி வாழ்த்த வேண்டியதுதான் நேர்மையான கடமையாகும். மாதந்தவறாமல் வந்து கொண்டிருந்த 30 ரூபாய் குடும்பத்துக்கு தேவையான மூலப் பொருள்களின் பஞ்சத்தை ஓட்டிவிட்டது. வேதாரண்யத்தில் பிள்ளையார் கோயிலில் தாயுமான சுவாமிகள் பாடிய பாடல்கள் அவரது பக்தராக விளங்கிய அருளையர் இல்லாவிடின் வெளிவந்திருக்க முடியுமா? அந்த பாடல்களை படிக்கும் பாக்கியமே தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்காது. அருளையரைப் போல சுதேசமித்திரன் பாரதியாருக்கு தொண்டு புரிந்தது என்று சொல்லுவது மிகையாகாது. தம்முடைய பாடல்களை ஆண் பெண் அடங்கலும் தமிழ்நாட்டில் பாட வேண்டும் என்பது பாரதியாரின் ஆசை. ராகம் தாளம் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று புரொஃபசர் சுப்பிரமணிய ஐயரின் தம்பி சாமிநாதனுடைய உதவியை கொண்டு அதை அழகாக சீர்படுத்திவிட்டார். பாரதியார் ஒரு பாடலை ஒரு ராகத்தில் பாடியிருப்பார். ஆனால் இந்த ராகத்தில் இன்ன தாளத்தில் அதை பாடினால் எழுச்சியுடன் எடுப்பாகவும் இருக்கும் என்று தம்பி சொன்னால் அதை தட்டவே மாட்டார். ஆப்தர்கள் நிபுணர்களா இருந்தால் அவர்களுடைய யோசனையை பாரதியார் நிராகரிக்கவே மாட்டார். அட்டி இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார். முதல் தரமான சங்கீத வித்வானைப் போல பாட வேண்டும் என்று பாரதியார் முறையாக சுரம் பாடுவதில் சிக்ஷை சொல்லிக் கொண்டார். நினைத்த பொழுதெல்லாம் அகார சாதகம் செய்வார். பக்கத்தில் யார் இருக்கிறார் இல்லை என்பதை பற்றி கவலையே இல்லாமல் பாடத் தொடங்கி விடுவார். ராத்திரியில் வெகு நேரம் வரையில் பாடிக்கொண்டிருப்பார். அக்கம்பக்கத்துக்காரர்கள் பாட்டு நிற்கப்படாதே என்று மனதுக்குள் வேண்டிக்கொண்டே பாரதியாரின் சங்கீதத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். மகா வைத்தியநாதையர், புஷ்பவனம் இவர்களுடைய சாரீரங்களை காட்டிலும் நயமாகவும் எடுப்பாகவும் பாரதியாரின் சாரீரம் இருக்கிறது என்று விஷயம் அறிந்தவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். பியாக், சஹானா முதலிய துக்கடா ராகங்கள் பாரதியாருக்கு பிடித்த ராகங்கள். ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் வீதியில் புரொஃபசர் சுப்பிரமணிய ஐயர் வீட்டு திண்ணையிலும் அதை ஒட்டியிருக்கும் தாழ்வாரத்திலும் பாரதியார் இரவு வெகுநேரம் வரையில் நண்பர்களோடு அளவலாவிக் கொண்டிருப்பார். எலிக்குஞ்சு செட்டியார் போன்றவர்கள் பாரதியார் எழுதிய கட்டுரைகளில் பிரகாசிக்கின்றார்களே, அவர்கள் எல்லோரும் உண்மையான பேர்வழிகள்தான். அனைவரும் உயிரோடு இருக்கிறார்கள்.
சபை கூடிவிட்டால் சபாநாயகரும் பிரசங்கியாரும் பாரதியார்தான். புரொஃபசர் சுப்பிரமணிய ஐயர் மட்டும் இடையிடையே ஏதேனும் சொல்லுவார். பொருத்தமாக ஒன்றை சொல்லி மென்மேலும் பேச பாரதியாரை தூண்டுவார். மற்றவர்கள் யாவரும் பாரதியார் பொழிவதை கேட்டு அனுபவித்து கொண்டிருப்பார்கள். பிரெஞ்சு பாஷையில் பாரதியாருக்கு சந்தேகம் வந்தால் சுப்பிரமணிய ஐயரையும் பொன்னு முருகேசம் பிள்ளையையும் கேட்டு தெரிந்து கொள்ளுவார். அரவிந்தர் புதுச்சேரிக்கு வந்த புதிதில் அவர் வீட்டிலே சுதேசிகள் கூடி பேசுவார்கள். இந்த சம்பாஷணைகள் தெவிட்டாத அமுதமாகும். ராஜாஜி சமீபத்தில் எழுதியிருக்கும் அச்சமில்லை என்ற சிறு புத்தகத்தில் பாரதியார் தேசபக்தராக வாழ்க்கையை துவக்கி கவியாக மலர்ந்து இறுதியில் பக்குவமான வேதாந்தியாக பழுத்திருக்கிறார் என்பது போல குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாறுதல் இந்த நாட்டின் பண்பாட்டை தழுவியதே ஆகும் என்று முத்திரையும் வைத்திருக்கிறார். லோகமான்ய திலகர் ஒன்று சொல்லுவது உண்டு: தேசபக்தன் ஒருவன் தீவிரவாதியாகவோ புரட்சிக்காரனாகவோ தனது வாழ்க்கையை துவக்கி தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியை காணாமல் போனால் அவன் மிதவாதி ஆகிவிடுகிறான். அல்லது ராமகிருஷ்ண மிஷனில் சேர்ந்து வெள்ள கஷ்ட நிவாரண வேளையிலும் பஞ்ச நிவர்த்தி வேளையிலும் ஈடுபடுகிறான் என்று திலகர் மனக்கிலேசத்தோடு சொல்லுவது உண்டு. ராஜாஜி பாரதியாரை பற்றி குறிப்பிட்டிருப்பது நல்ல எண்ணத்தோடு என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். லோகமான்யர் சொன்னதை ருசுப்படுத்துகிறது. இந்த மாறுதல் பாரதியாருக்கு பிடித்ததும் அல்ல. இந்தியாவின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு வருகிறார் அரவிந்தர் என்று அவரிடத்தில் பாரதியாருக்கு அளவு கடந்த பிரேமை. ஆனால் அரவிந்தர் அரசியல் போராட்டத்தை விட்டு விலகி கொண்டு போவதாக தெரிந்ததும் பாரதியார் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை அணுகுவதையே நிறுத்தி கொண்டார். பாரதியார் ஆத்ம விசாரம் செய்யும் கலை கூத்தாடி அல்லர். அவர் சாகாவரம் கேட்டால் அது இந்த மண்ணில் கீர்த்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். விரைவில் பரலோக யாத்திரை சித்திக்க வேண்டும் என்று ஜபம் செய்து கொண்டிருக்கும் சோம்பேறிகளின் கூட்டத்தை கண்டால் பாரதியார் சீறி விழுவார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகம் இருப்பது எதற்காக என்று கேட்ட பாட்டை பாரதியாரின் வாழ்க்கையில் கடைசி பாட்டாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பாட்டிலே அசண்டு வேதாந்தம் எதுவும் இல்லை. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பிரகடனம் செய்யும் பாரதியார் தோள் ஆண்டி அல்லர். வைய தலைமையை வேண்டி நின்ற பாரதியாரை ராஜாஜி அர்த்தமில்லாமல் வேதாந்த வீணர்களின் கோஷ்டியில் சேர்ப்பது வருந்தத்தக்கது. பாரதியார் கடைந்தெடுத்த தேசபக்தர். அவருக்கு கலைகளில் அபரிமிதமான நம்பிக்கை. கவி பெருக்கும் கலை பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார் என்று கணீர் என்று பாடியிருக்கும் பாட்டில் அசட்டு வேதாந்தம் ஏதேனும் தொனிக்கிறதா? வேதாந்தத்தின் அடிப்படை கொள்கையான மாயையை கண்டால் பாரதியார் சீறி விழுவார். தங்க சிலை போலே நிற்கிறாள் மனைவி. நமது துயரத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கரைந்தாள். நமது மகிழ்ச்சியின் போதெல்லாம் உடல் பூரித்தாள். நமது குழந்தைகளை வளர்த்தாள். அவள் பொய்யா? குழந்தைகளும் பொய்தானா? பெற்றவரிடம் கேட்கிறேன், குழந்தைகள் பொய்யா என்று பாரதியார் ஆத்திரத்தோடு கேட்கிறார். எனவே பாரதியாரை வேதாந்தி என்று அழைப்பது பெரும் பிழையாகும். மேலும் இந்த நாட்டில் ஒருவர் இறுதியில் வேதாந்தியாக பழுப்பது இந்நாட்டு பண்புக்கு ஒவ்வினது என்று சிலர் சொல்லுகிறார்களே, அதனால் எத்தனையோ விபரீதங்கள் விளைந்துவிட்டன. தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறாமல் போய் தோல்வியையே அடுத்தடுத்து அனுபவிக்க நேர்ந்தால் அப்பொழுது ஒவ்வொருவனும் தோல்வி மனப்பான்மை என்ற பேய்க்கு ஆளாகின்றான். அந்த பேயின் மூலமாகத்தான் அவன் வேதாந்தியாக பழுக்கிறான் போலும். ஒன்று அகப்படாததால் ஏற்படும் வியாதிக்கு ஒளிவு என்று பெயர் கொடுக்க முடியாது. அது சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று கிடைக்காத பழத்தை பற்றி நரி விரக்தியோடு பேசின கதையை போன்றதுதான். ஒன்றை பூரணமாக அனுபவிப்பதன் மூலமாக ஏற்படும் ஒளிவுதான் உண்மையான ஒளிவு. நமது நாட்டில் தரித்திரம்தான், அதாவது எளிமையான வாழ்க்கையும் விரக்தியும் தான் நமது நாகரிகத்தின் அடிப்படை என்றும், அப்பேற்பட்ட நாகரிகத்துக்கு உலகத்திலேயே ஈடு எதுவும் இருக்க முடியாது என்றும் மேடை பிரசங்கிகள் சொல்லுவது தவறு. வெள்ளைக்காரர்கள் செல்வ நாகரிகத்தையும் சுகபோக கருவிகளையும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததும் நமது பண்டைய எளிமை வாழ்க்கையையும் விரக்தியும் எங்கேயோ பறந்து போய்விட்டன. எனவே விரக்தி வழியை இந்நாட்டு மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும்
அது அவர்கள் மீது கட்டாயமாக சுமத்தப்பட்டபடியால் திக்கற்ற நிலைமையில் அதை அவர்கள் தலைமுறையாக தூக்கித் திரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதும், தக்க சமயம் வந்தவுடன் விரக்தி வழியை உதறி தள்ளிவிட நம்மவர்கள் தயாராய் இருந்தார்கள் என்பதும் இப்பொழுது வெட்டவெளியாகிவிடவில்லையா? எல்லாம் மாயை என்ற தத்துவத்தின் மூலமாக இந்நாட்டு மக்கள் மதி மயக்கம் கொண்டு பல நூற்றாண்டுகளாக இகலோக பிரவிருத்திகளுக்கும் பரலோக விரக்திக்கும் ராஜி செய்து கொண்டு வாழ எத்தனித்து அது முடியாமல் போய் மனம் தடுமாறி செய்யும் காரியம் இதுதான் என்று தெரிந்து கொள்ள வகையறியாமல் பாரதீனப்பட்டு போய் சுதந்திரத்தை இழந்து வாழ்கிறார்கள். இது சரித்திரம். எனவே தோல்வி மனப்பான்மையின் மூலமாக யாரும் வேதாந்தியாக பழுக்க வேண்டாம் என்று இந்துக்களின் பல நூற்றாண்டு அடிமை வாழ்வு அவர்களை எச்சரிக்கை செய்கிறது. விதுரன் திருதராஷ்டிரனை பற்றி சொன்னதைப் போல, அன்னே கேட்கும் காதையும் இழந்துவிட்டால். பாரதியார் ஆஷாட பூதி வேதாந்தியே அல்லர். அவர் மகாகவி, இணையற்ற கலைஞன், உலகத்தை ஆண்டு அனுபவிக்க வந்த உத்தமன். எனவே ராஜாஜி போன்றவர்கள் செப்பிடு வித்தை செய்து பாரதியாரை வேதாந்த சிமிழிலே போட்டு அடைக்க வேண்டாம். பகுதி 23. பாரதியார் புதுச்சேரி வாழ்வில் அரசியல் கிளர்ச்சியில் தவிர பூரணமாக கலந்து கொண்டு 10 வருடம் அங்கே வாழ்ந்து வந்தார். யார் வீடு என்று பார்ப்பதில்லை, என்ன ஜாதி என்று விசாரிப்பதில்லை. கல்யாணத்துக்கோ வேறு எந்த விசேஷத்துக்கோ அவரை கூப்பிட்டால் உடனே போய்விடுவார். சமூக பிரச்சனைகளை பற்றி புதுச்சேரியில் பல இடங்களில் பிரசங்கங்கள் செய்திருக்கிறார். 10 வருட காலத்திற்குள் புதுச்சேரி வாசிகளின் பூரண அபிமானத்தையும் பாரதியார் பெற்றார் என்று தாராளமாக சொல்லலாம். புஷ் வண்டிக்காரர்களுக்கு பாரதியாரை கண்டால் கொண்டாட்டம். அவர்கள் கேட்டதை பாரதியார் உடனே கொடுத்து விடுவார். சென்னையிலிருந்து துரைசாமி ஐயரோ வேறு ஊர்களில் இருந்து அன்பர்களோ அழகான அங்கவஸ்திரம் பாரதியாருக்கு என்று அனுப்பியிருக்கலாம். ஆனால் புஷ் வண்டிக்காரன் அதை கண்ணால் வெறித்து பார்த்துவிட்டால் அது அந்த நிமிடம் முதல் அவனுடையதுதான், பாரதியாருடையது அல்ல. அவனுக்கு சரிகை வேஷ்டி போட்டுக்கொள்ள ஆசை. அவன் கையில் பணம் ஏது? அவனுக்கு யார் வாங்கி கொடுப்பார்கள் என்பதுதான் பாரதியார் சொல்லும் சமாதானம். புதுச்சேரி வாழ்க்கையில் பாரதியாருக்கு உதவி செய்தவர்களில் முக்கியமாக குவளை கண்ணனையும் சுந்தரேச ஐயரையும் குறிப்பிட வேண்டும். குவளை கண்ணன் எஜமான விசுவாசமுள்ள வேட்டை நாயை போன்றவர். பாரதியாருக்கு சரீரத்தால் அவர் எல்லையில்லாமல் உழைத்தார். பாரதியாரை பற்றி யாரும் இலப்பமாக அவர் காது கேட்கும்படி பேச முடியாது. கன்னத்தில் அறை கண்டிப்பாய் விழுந்துவிடும். சுந்தரேசையர் மணிலா கொட்டை வியாபாரம் செய்து வந்த குப்புசாமி ஐயர் என்பவரிடம் குமாஸ்தா வேலை பார்த்து வந்தார். நெருக்கடி காலங்களில் எல்லாம் சுந்தரேசையர்தான் பாரதியாருக்கு வாய் பேசாமல் பண உதவி செய்து வந்தார். சுந்தரேசையர் தம் மனைவியின் நகைகளை அடமானம் வைத்தும் விற்றும் பாரதியாருக்கு பணம் கொடுத்து உதவியது எனக்கு தெரியும். பாரதியாரிடம் சுந்தரேச ஐயருக்கு அவ்வளவு பக்தி. வெள்ளச்சு செட்டியார் என்று பாரதியார் செல்லம்மாள் அழைக்கும் முக்தியாளுப்பேட்டை கிருஷ்ணசாமி செட்டியார் பாரதியாரின் பக்தனாயும் தோழனாயும் இருந்தார் என்பதையும், இவர் வெறுங்கையோடு பாரதியாரை பார்க்க வரமாட்டார் என்பதையும் முன்னமே கூறியிருக்கிறேன். வருகின்ற சமயங்களிலெல்லாம் இவர் 10 ரூபாய்க்கு குறையாமல் கொடுத்துவிட்டு போவார். அடிக்கடி வருவார். மாதத்திற்கு 2-3 தடவைகள் கூட வருவார். பொன்னு முருகேசம் பிள்ளையின் குடும்பத்தாரை பற்றி சொல்ல தேவையே இல்லை. பாரதியாரை தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் என்றே அவர்கள் எண்ணி வந்தார்கள். வேலைக்காரி அம்மா கண்ணு பாரதியாரிடம் காண்பித்த பக்தியையும் பிரியத்தையும் வர்ணிக்க என்னால் முடியாது. அம்மா கண்ணு தனிப்பிறவி. அவள் அஞ்சா நெஞ்சு படைத்தவள். 1914ஆம் வருடத்தில் தொடங்கிய மகா யுத்தத்தின் மூலமாக இந்தியாவிற்கு பல நன்மைகள் ஏற்படலாம் என்று பாரதியார் நம்பியிருந்தார். 1918ஆம் வருடத்தில் தாம் காணுவது வீண் கனவு என்று தெரிந்து கொண்டார். பிறகு புதுச்சேரி வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவில்லை. பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டார். ரங்கசாமி ஐயங்காருக்கு எழுதி கேட்டார். வெளியே வருவதற்கு தக்க காலம் அதுதான் என்று அவர் பாரதியாருக்கு யோசனை சொன்னார். பாரதியார் புதுச்சேரியை விட்டு புறப்பட்டு பிரெஞ்சு சர்க்கார் எல்லையை தாண்டியதும் அவரை பிரிட்டிஷ் இந்திய போலீசார் கைது செய்து கடலூர் சப் ஜெயிலில் கொண்டு போய் வைத்தார்கள்.
பாரதியாரை கைது செய்த செய்தி தெரிந்ததும் ஏ. ரங்கசாமி ஐயங்கார் மாகாண போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரலிடம் சென்று அவரை பேட்டி கண்டு பாரதியாரை பற்றி உண்மையான விவரங்களை சொன்னார். தீவிர அரசியலில் கலப்பதில்லை என்று பாரதியார் வாக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார். பாரதியாரை இவ்வாறு செய்யும்படியாக கேட்பது அவரது உத்தமமான குணத்துக்கு இழுக்காகும் என்று ஐயங்கார் வாதாடினார். மேலும் பாரதியாரின் உடல்நிலை மிகவும் சீர்குலைந்து போயிருந்தது. அதையும் எடுத்து சொன்னார். வாக்குறுதி கொடுத்தது போலும் இல்லாமல், கொடுக்காமல் இருந்தது போலும் இல்லாமல் ஒரு சூத்திரத்தை தமது ராஜதந்திர மூளையால் ஐயங்கார் தயார் பண்ணி போலீஸ் அதிகாரியின் மனதிற்கு நிம்மதியை உண்டாக்கி பாரதியாரை விடுதலை செய்யும்படியான ஏற்பாட்டை செய்தார். தங்களுக்கு சுதேசமித்திரனில் எப்பொழுதும் தங்குமிடம் உண்டு என்று ரங்கசாமி ஐயங்கார் பாரதியாரிடம் நேரில் தெரிவித்து கொண்டார். பாரதியார் சிறிது காலம் திருநெல்வேலி ஜில்லா கடையத்தில் வாசம் செய்தார். பின்னர் சென்னைக்கு திரும்பி வந்தார். எழுதினாலும் எழுதாவிட்டாலும் சுதேசமித்திரனில் தங்களுக்கு உத்தியோகம் என்று ரங்கசாமி ஐயங்கார் மீண்டும் தெரிவித்து கொண்டார். சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி சுவாமி கோயிலுக்கு பக்கத்து வீதியில் பாரதியார் குடியிருந்தார். கோயில் யானையோடு அவர் சகோதரத்துவம் கொள்ள பார்த்த கதை விசித்திரமானது. பார்த்தசாரதி சுவாமி கோயிலுக்கு போகும் பொழுதெல்லாம் பாரதியார் கையில் தேங்காய், பழம் கொண்டு போவார். இவைகள் சுவாமிக்காக அல்ல, வெளியே கட்டியிருக்கும் யானைக்காக. யானையை தமது சகோதரனாக பாவித்த பாரதியார் அதற்கு தேங்காய், பழம் முதலியவைகளை கொடுத்து நல்லுறவு ஸ்தாபித்து கொள்ள முயன்றார். பழக்கம் அதிகமாக அதன் கிட்டே போய் இவைகளை கொடுக்கவும் செய்வார். சில சமயங்களில் துதிக்கையை தடவியும் கொடுப்பார். சகோதரத்துவம் முதிர்ந்து வருகிறது என்பது பாரதியாரின் எண்ணம். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் வழக்கம் போல சகோதரா என்று பழங்களை நீட்டினார். யானையோ வெறி கொண்டு பழங்களோடு பாரதியாரையும் சேர்த்து பிடித்து இழுத்து தான் இருக்கும் கோட்டத்துக்குள் கொண்டு போய்விட்டது. பாரதியாரை யானை காலால் மிதித்து விடுமோ என்று பக்கத்தில் இருந்தவர்கள் கதிகலங்கி போனார்கள். பாரதியார் கோட்டத்துக்குள் படுக்கையாக கிடந்தார். பாரதியாருக்கு நேர்ந்த விபத்தை எப்படியோ எங்கிருந்தோ கேள்விப்பட்ட குவளை கண்ணன் பறந்து வந்தது போல ஓடிவந்து யானை இருந்த இருப்பு கிராதி கோட்டத்துக்குள் பாய்ந்து பாரதியாரை எடுத்து நிமிர்த்தி கிராதிக்கு வெளியே நின்றவர்களிடம் தூக்கி கொடுத்தார். சபாஸ் குவளை கண்ணா, இவ்வாறு யார் செய்ய முடியும்? பாரதியாரிடம் உயிராக இருந்த குவளை கண்ணனால்தான் முடியும். யானைக்கு மதம் பிடித்திருந்த சமயம். ஆனால் அதை பற்றி குவளை கண்ணனுக்கு என்ன கவலை? பாரதியார் பிழைத்தார். குவளை கண்ணனும் கோட்டத்திலிருந்து வெளியே வந்தார். பயம் அறியாத, உயிரை துரும்பாக மதித்த வீரனை படம் பிடிக்க வேண்டுமானால் அப்பொழுது காட்சியளித்த குவளை கண்ணனை படம் பிடித்திருக்க வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடிய பாரதியார் யானையோடு சகோதரத்துவம் கொண்டாடிய இந்த சம்பவத்துக்கு பின்னர் வெகுகாலம் உயிரோடு இருக்கவில்லை. யானையின் சேஷ்டையால் பாரதியாரின் தேகம் முழுவதும் ஊமை காயங்கள். இவைகள் பாரதியாருக்கு மரண வலியை தந்தன. அவ்வளவு பொறுக்க முடியாத வலி. காயங்களால் ஏற்பட்ட வலியெல்லாம் தீர்ந்துவிட்டது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த 3 மாதங்களுக்குள் பாரதியார் இறந்து போனார். பிளந்து 20 பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். சகோதரத்துவத்தை ஒரு வகையில் பாராட்டி பழகி வந்த தம்பியான யானை இறுதியில் ஏமாற்று வித்தை செய்தது. பாரதியாரின் உள்ளத்தில் பெரும் பாரமாக திடீரென்று விழுந்திருக்க வேண்டும். பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளைந்து கொடுக்கும் சுபாவம் பாரதியாரிடம் கிடையாது. எனவே பிறர் கண்ணுக்கு படாதபடி அவருடைய மனம் உடைந்து போயிருக்க வேண்டும். அதனால்தான் அவ்வளவு விரைவில் பாரதியார் மறைந்து போனார். பாரதியார் மறைந்த நாள் 1921 வருடம் செப்டம்பர் 11ஆம் தேதி. உலக மகா கவிகளில் தலை சிறந்து விளங்குபவரும் தமிழ்நாட்டு புரட்சி கவியுமான பாரதியாரின் பூத உடலை அடக்கம் செய்வதற்கு போதிய பணம் அவரது வீட்டார்களிடம் இல்லை என்றும், சில பக்தர்களின் பண உதவியை கொண்டுதான் உடலை அடக்கம் செய்ய முடிந்ததென்றும் பாரதியாரின் பக்தரும் சிறந்த தேசபக்தருமான ஒருவர் என்னிடம் சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே கூட்டி குறைக்காமல் தமிழர்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தமிழர்கள் தங்கள் உள்ளங்களை இப்பொழுதாவது சோதித்து பார்ப்பார்களாக. இதை முடிக்கும் முன் 2 சம்பவங்கள் குறிப்பிடத்தக்கவை. பாரதியார் புதுவையிலிருந்து சென்னைக்கு வந்தபின்
திருவல்லிக்கேணி கடற்கரையில் அடிக்கடி கூட்டம் போட்டு பேசுவது வழக்கம். பாரதியாரை கேட்க இளைஞர்கள் நூற்றுக்கணக்கில் கூடிவிடுவார்கள். வெகு நேரம் காத்து கொண்டிருப்பார்கள். பாரதியாரின் சொற்பொழிவு வெறும் பிரசங்கமா, அது சண்டமார்தம் அல்லவா என்று அவர்களில் பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இவ்வாறு கூட்டப்பட்ட கூட்டங்களில் ஒன்றில் ஸ்ரீ சத்தியமூர்த்தியும் இன்னொருவரும், அவர் பெயர் நினைவில் இல்லை, முதலில் பேசிவிட்டார்கள். அது பாரதியாருக்காகவே கூட்டப்பட்ட கூட்டம் என்பதை கூட கவனிக்காமல் சத்தியமூர்த்தி துடுக்காக, நீங்கள் வழக்கமாக கேட்கும் பாரதி நாளைக்கு பேசுவார், இன்றைக்கு இத்துடன் கூட்டம் முடிவு பெற்றது என்று அறிவித்துவிட்டு போய்விட்டார். ஆனால் கூட்டம் கலையவில்லை. பாரதியார் எழுந்திருந்தார். ஸ்ரீமான் சத்தியமூர்த்திக்கு அழகான சொற்களில் விதரணையாக சன்மானம் கொடுத்தார். பிறகு காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதைப் போல ஓயாது என்று சொல்லும்படியான கரகோஷங்களுக்கு இடையே பாரதியார் பிரசங்க மாறி பொழிந்தார். அன்றிரவு கூட்டம் கலையும் பொழுது மணி 11 இருக்கும். அன்றைக்குத்தான் என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற அற்புத பாடலை பாரதியார் பாடினார். கூட்டம் 11 மணி வரையில் கலையாமல் இருந்ததற்கு வேறு காரணமும் வேண்டுமா? பாரதியாரை பின் காலத்தில் புகழ்ந்து கொண்டாடின ஸ்ரீ சத்தியமூர்த்தி கூட அக்காலத்தில் சரியானபடி அவருடைய பெருமையை தெரிந்து கொள்ளாமல் போனதுதான் ஆச்சரியம். சத்தியமூர்த்தியாக இல்லாவிடின் சகஜமாக நேரக்கூடிய சம்பவம்தான் என்று இதை பற்றி கவனம் செலுத்தாமலே விட்டிருக்கலாம். சத்தியமூர்த்தியின் சம்பந்தம் இருந்திருந்தால் இதை பற்றி சொல்ல நேர்ந்தது. மேலும் பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற அமுதமயமான பாடல் அரங்கேறிய நாளையும் வகையையும் குறிப்பிட வேண்டுமல்லவா? அதற்காகவும் இந்த சம்பவத்தை சொல்ல நேர்ந்தது. இன்னொரு சம்பவம் ஏக காலத்தில் மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் உரிய சம்பவமாகும். அக்ஷர லட்சம் கொடுக்கும்படியான 5 பாட்டுக்களை பாரதியார் மகாத்மா காந்தியின் பேரில் பாடியிருக்கிறாரே, அவ்விருவரும் சந்தித்து உறவாடியதாக இதுவரையிலும் தெரியவில்லையே என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். பாரதியாரும் மகாத்மாவும் சந்தித்தார்கள், பேசினார்கள். ஒரே தடவையில் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். 1919 வருடம் பிப்ரவரி காந்தி சென்னைக்கு வந்தார். ரவுலட் சட்டம் என்ற அந்நியாய சட்டத்தை ரத்து செய்வதற்காக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்றும் அதற்கு தலைமை வகித்து அதை காந்தி நடத்த வேண்டும் என்றும் இந்தியாவில் இருந்த பிரமுகர்களில் பலர் காந்தியை வேண்டிக் கொண்டார்கள். காந்தி இசைந்தார். அதற்காகத்தான் காந்தி முதலில் சென்னைக்கு விஜயம் செய்தார். சத்தியாகிரக இயக்கத்தை ஆரம்பிக்கும் முன் அணை கோலுவதைப் போலிருந்தது இந்த விஜயம். அப்பொழுது ராஜாஜி கத்தீட்ரல் ரோடு 2ஆம் நம்பர் பங்களாவில் குடியிருந்தார். அந்த பங்களாவில்தான் காந்தி வந்து தங்கினது. 4-5 நாட்கள் தங்கியிருந்தார். ஒரு நாள் மத்தியானம் சுமார் 2 மணி இருக்கும். காந்தி வழக்கம் போல திண்டு மெத்தையில் சாய்ந்து கொண்டு வீற்றிருந்தார். அவர் சொல்லிக் கொண்டிருந்ததை பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மகாதேவ தேசாய் எழுதி கொண்டிருந்தார். காலஞ்சென்ற சேலம் பாரிஸ்டர் ஆதி நாராயண செட்டியார் குடகு கிச்சிலி பழங்களை உரித்து பிழிந்து மகாத்மாவுக்காக ரசம் தயார் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு பக்கத்து சுவரில் ரங்கசாமி ஐயங்கார், சத்தியமூர்த்தி முதலியவர்கள் சாய்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சுவருக்கு எதிர் சுவரில் ராஜாஜியும் மற்றும் சிலரும் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தார்கள். நான் வாயில் காப்பான், யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று எனக்கு கண்டிப்பான உத்தரவு. நான் காவல் புரிந்த லட்சணத்தை பார்த்து சிரிக்காதீர்கள். அறைக்குள்ளே பேச்சு நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பாரதியார் மடமடவென்று வந்தார். என்ன ஓய் என்று சொல்லிக்கொண்டே அறைக்குள்ளே நுழைந்து விட்டார். என் காவல் கட்டுக்குலைந்து போய்விட்டது. உள்ளே சென்ற பாரதியாரோடு நானும் போனேன். பாரதியார் காந்தியை வணங்கிவிட்டு அவர் பக்கத்தில் மெத்தையில் உட்கார்ந்து கொண்டார். அப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. பாரதியார் கூறுகிறார், மிஸ்டர் காந்தி, இன்றைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நான் திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒரு கூட்டத்தில் பேசப்போகிறேன். அந்த கூட்டத்திற்கு தாங்கள் தலைமை வகிக்க முடியுமா? அதற்கு காந்தி அவர்கள், மகாதேவபாய், இன்றைக்கு மாலையில் நமது அலுவல்கள் என்ன? அதற்கு மகாதேவ் கூறுகிறார், இன்றைக்கு மாலை 5:30 மணிக்கு நாம் வேறொரு இடத்தில் இருக்க வேண்டும். காந்தி, அப்படியானால் இன்றைக்கு தோதுபடாது. தங்களுடைய கூட்டத்தை நாளைக்கு ஒத்தி போட முடியுமா? பாரதியார், முடியாது. நான் போய் வருகிறேன் மிஸ்டர் காந்தி.
தாங்கள் ஆரம்பிக்கப் போகும் இயக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். பாரதியார் போய்விட்டார். நானும் வாயில் படிக்குப் போய்விட்டேன். பாரதியார் வெளியே போனதும், இவர் யார் என்று காந்தி கேட்டார். தாம் ஆதரித்து வரும் பாரதியாரை புகழ்ந்து சொல்லுவது நாகரிகம் அல்ல என்று நினைத்தோ என்னவோ ரங்கசாமி ஐயங்கார் பதில் சொல்லவில்லை. காந்தியின் மெத்தையில் மரியாதை தெரியாமல் பாரதியார் உட்கார்ந்து கொண்டார் என்று கோபம் கொண்டோ என்னவோ சத்தியமூர்த்தி வாய் திறக்கவில்லை. ராஜாஜிதான் அவர் எங்கள் தமிழ்நாட்டு கவி என்று சொன்னார். அதை கேட்டதும், இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இதற்கு தமிழ்நாட்டில் ஒருவரும் இல்லையா என்றார் காந்தி. எல்லோரும் மௌனமாக இருந்துவிட்டார்கள். இந்த சம்பவத்தை சற்று கவனித்து பாருங்கள். மகாத்மா காந்தியிடம் பாரதியார் இம்மாதிரி நடந்து கொண்டிருக்கப்படாது என்று சிலர் எண்ணலாம். நாற்காலி இல்லாத இடத்தில் பாரதியார் நின்று கொண்டு விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறதா? ராஜாஜி போன்றவர்கள் பாரதியார் வந்ததும் அவரை அழகாக காந்திக்கு அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டுமல்லவா? அவர்களுடைய மௌனத்திலிருந்தும் அனாயாசமாக பாரதியார் உள்ளே நுழைந்ததிலிருந்தும் காந்தி கூடுமான வரையில் சரியாக பாரதியாரை மதிப்பிட்டு விட்டார். இல்லாவிட்டால் இன்றைக்கு நமது அலுவல்கள் என்ன என்று மகாதேவை கேட்காமலே இப்பொழுது முக்கியமான ஒரு ஜோலியை கவனித்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது என்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று காந்தி சொல்லியிருக்கலாம். பாரதியாரும் குறிப்பறிந்து கொண்டு வெளியே போயிருப்பார். பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் என்பார்கள். மேதாவியான காந்தி மேதாவி பாரதியாரை அவரது முகப்பொலிவிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியாதா? மேலும் தங்கள் இயக்கத்தை ஆசீர்வதிக்கிறேன் என்று உள்ளன்போடு பாரதியார் சொன்ன பொழுது தமது இயக்கத்தை ஆசீர்வதிப்பதாக சொல்லக்கூடிய ஒருவர் பெரிய மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்று காந்தி முடிவு செய்து கொள்ள முடியாதா? பகுதி 24. பாரதியாரின் கவிதை பரவாயில்லை என்று சொன்ன காலம் போய் அதற்கு சமானமான கவிதை இந்நாட்டிலோ அல்லது வேறு எந்த நாட்டிலோ இருந்திருக்குமோ என்ற சந்தேகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பாரதியாரின் கவிதைக்கு சமானமான கவிதை இருப்பது அபூர்வம் என்ற உறுதி சிறிது காலத்திற்குள் ஏற்பட்டுவிடும் என்பது நிச்சயம். இந்த நாட்டிலும் சரி, அயல் நாடுகளிலும் சரி, கவிகள் பெரும்பான்மையில் கலைஞர்களாய் இருந்தார்கள். அதாவது கவிஞர்கள் அழகையோ அவலட்சணத்தையோ அநீதியையோ கண்டு அதை சொல் சித்திரத்தில் வரைந்தார்கள். சரியாய் சொன்னால் அவர்கள் கட்சிக்காரர்களாய் இருக்கவில்லை, சாட்சிக்காரர்களாய் இருந்தார்கள். கவிதை உள்ளம் என்ற சரக்கு அவர்களிடம் நிறைந்திருக்கவில்லை. அப்படியானால் கவிதை உள்ளம் என்பது என்ன? படைப்பில் எல்லா ஜீவராசிகளோடும் அவைகளின் சலனத்தோடும் ஒட்டிக்கொள்ளும் தன்மைக்கு கவிதை உள்ளம் என்று பெயர். கலைஞன் தன்னுடைய சித்திரத்தை வரையும் பொழுது தான் வேறு, சித்திரம் வேறு என்ற உணர்ச்சியுடன் இருக்கலாம். ஆனால் கவிஞனுக்கு அப்படிப்பட்ட நிலைமையே இருக்க முடியாது. கவிஞன் புயலை பற்றி கவிதை எழுதினால் அவன் புயலோடு புயலாய் ஒட்டி கொண்டிருப்பான். அன்பை வர்ணித்தால் அவன் அன்புமயமாக ஆகிவிடுவான். அநீதியை தாக்கினால் அவன் உள்ளம் சீறி எழும். கவிஞன் ஒரு ஆளையோ ஒரு பொருளையோ கேலி செய்தால் அது அவன் தன்னைத்தானே கேலி செய்து கொண்ட மாதிரி இருக்கும். அதாவது கவிஞனின் உள்ளம் இரண்டர கலக்கும் உள்ளமாகும். அவன் கட்சி பேச முடியுமே ஒழிய சாட்சி சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கவிஞர்கள்தான் முதல் தரமான கவிஞர்கள். அவர்கள்தான் உலக மகா கவி என்ற பெயருக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவார்கள். பாரதியாருக்கு இப்பேற்பட்ட ஸ்தானம் வெகு எளிதிலே கிடைக்கும். ஏனென்றால் அவர் ஈடு ஜோடி இல்லாத கவிதை உள்ளத்தை படைத்தவர். இந்த கவிதை உள்ளத்தை பாஷையிலே உருவாக அமைத்து காண்பிப்பதற்கு இந்நாட்டு மேதாவிகள் சில வழிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வழிகளுக்கு நவரசங்கள் என்று பெயர். கவிதை உள்ளம் சரளமாக ஓடும் பாதையை, ஓடும் வேகத்தை, ஓடும் தன்மையை அவர்கள் ரசம் அல்லது சுவை என்ற பெயரால் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாரதியாரின் கவிதை உள்ளம் நவரசங்கள் வழியாக வழிந்தோடி வெள்ளப் பெருக்கெடுத்திருப்பதை அவருடைய பாடல்களில் காணலாம். கவிஞர்களில் ரசத்தை உடைத்து உடைத்து பின்னப்படுத்தி காண்பிக்கும் பேர்வழி அல்லர் பாரதியார். அந்தந்த ரசத்தின் சாயையை அல்லது மூர்ச்சை சாணத்தை மட்டும் பாரதியார் காண்பிக்க மனங்கொள்ளார். அவைகளின் பூரண உருவத்தையும் தன்மையையும் வலிவுடனும் பொலிவுடனும் வரையக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பாரதியார். ஆகவே எந்த கவிஞன் நவரசங்களையும் வெகு லாவகமாக கையாளுகின்றானோ,
கையாள முடிகிறதோ அவனே உலக மகாகவி என்ற பீடத்தில் அனாயாசமாக எவருடைய உதவியுமின்றி எவருடைய சிபாரிசையும் கோராமல் ஏறி உட்கார்ந்து கொள்ளுகிறான். அப்படியானால் பாரதியாருக்கு உலக மதிப்பு ஏன் இன்னும் கிடைக்கவில்லை என்று கேட்கலாம். அரச மரத்தை பிடித்த பிசாசு பிள்ளையாரையும் பிடித்து கொண்டது என்பார்கள். அது உண்மை என்றே தோன்றுகிறது. அதுபோலவே பாரதியாருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. தமிழர்களின் தற்போதைய தாழ்வடைந்த அலங்கோலமான குறியில்லாத நெறியில்லாத வாழ்க்கைதான் பாரதியாருக்கு உலக மதிப்பு வராததன் காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. உலகம் இப்பொழுது கவிஞனை பாராட்டாமல் கொலைஞனை பாராட்டும் கோரமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த மனப்பான்மையில் மயங்கி கிடக்கும் உலகம் கவிதைக்கும் கத்திக்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடியாது. பாரதியார் எதிர்காலத்தில் பல 100 ஆண்டுகள் பெருமையுடன் மதிக்கப்படப் போகின்ற கவிஞர்களில் சிரேஷ்டமானவர். இதை அடிக்கடி நம்முடைய மனதில் சிந்தனை செய்து கொண்டு நாம் பெருமையுடன் தைரியமும் கொள்ள வேண்டும். பாரதியாரின் பாடல்களில் அவருடைய கவிதை உள்ளம் எப்படி அழகாக மலர்ந்திருக்கிறது என்பதற்கு உதாரணமாக இப்பொழுது சில வரிகளை தருகிறேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பாரதியார் உயிருள்ள உயிரில்லாத பொருள்களோடு எப்படி ஒட்டிக்கொண்டு உறவாடுகின்றார் என்ற ஆச்சரியத்தை நீங்கள் இங்கே காணவில்லையா? இன்னல் வந்துற்றிடும் போததற்கஞ்சோம், ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம். பாரதியாரின் ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வருவதை இங்கே காணலாம். நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய். அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள். சரித்திர உண்மையை இவ்வளவு அழகாக வேறு யார் இதுவரையிலும் வர்ணித்திருக்கிறார்கள்? கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்கிடில் கைகொட்டி சிறியாரோ. என்ன அழகான ஆணித்தரமான சித்திரம்! தாதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. பாரதியாரின் நம்பிக்கையும் உறுதியும் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை. புயற் காற்று சூறை தன்னில் திம்மு திமென மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போல கொடுங்கோலர்கள் சரிந்து விழுந்த இந்த சித்திரத்தை சிந்தனை செய்து பாருங்கள். காடெல்லாம் விறகான செய்தி. பாரதியார் இந்த மாதிரி எழுத முடியும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இவ்வளவு அன்பும் ஆத்திரமும் பொங்கி வழிந்த கவிஞனை பாரதியை தவிர நீங்கள் பார்த்தது உண்டா? அல்லது கேள்விப்பட்டதுதான் உண்டா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் சக்தி பாரதியாரின் தனி பொக்கிஷமாகும். கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல். என்ன பிரயாசை இல்லாத முற்று மோனை, அர்த்தத்துக்கு ஆபத்தாய் வாராத முழு மோனை. துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம். ஆமாம், உலகம் மாயை என்ற போலி தத்துவத்தை பாரதியார் அடித்து வீழ்த்தும் அற்புதத்தை பாருங்கள். கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுநடுங்க விழித்தோம். இது ஜெயப்பேரியை கொட்ட வேண்டிய செய்திதான், சந்தேகமே இல்லை. பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார், பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாளென்பார். சேவகர்களுடைய குறும்புகளை பாரதியார் நகைச்சுவையோடு வர்ணிக்கும் வித்தையே வித்தை. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக் களஞ்சியமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொன் சித்திரமே. எத்தனை ஆண்டுகள் தவங்கிடந்தாலும் வேறு எவராலும் இந்த மாதிரி சித்திரம் வரைய முடியாது. குழந்தை பேசும் பொன் சித்திரமாமே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ அழ செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான். என்னை குருடாக்கி மலரினை தோளிக்கு வைப்பான். குறும்பு காதலை இதைக் காட்டிலும் அழகாக வர்ணிக்க முடியுமா? காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. காதலன் காதலி ஒன்றியிருக்கும் இந்த உலகத்தை பாரதியார் நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார். இணையில்லாத கற்பனை. குயில் பாட்டில் ஆரம்பம் முதல் கடைசி வரையில் இன்பமயமான நகைச்சுவை. அதிலே எதை எடுத்து எதை விடுத்து கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நகைச்சுவையின் சிகரத்தில், அதாவது பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத நகைச்சுவையின் சிகரத்தில்
பாரதியார் ஏறி உட்கார்ந்திருக்கிறார். பாஞ்சாலி சபதத்தில் வீரரசம் மூடுருவி பாய்ந்து கொண்டே போவதைக் காணலாம். பாஞ்சாலி சபதத்தை பாரதத்தின் மொழிபெயர்ப்பு என்று பாரதியார் அடக்கத்துடன் சொல்லிக் கொண்டார். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் காணப்படும் கம்பீரமும் வீரமும் துடிதுடிப்பும் சொல்வன்மையும் கருத்தமைப்பின் அழகும் வியாச பாரதத்தில் இருக்குமோ என்று பாஞ்சாலி சபதத்தை படித்த அன்பர்கள் பலர் என்னை கேட்டிருக்கிறார்கள். வழி நூல் முதல் நூலையே அமிழ்த்தி தள்ளும்படியாக இருந்தால் அதை வழி நூல் என்று சொல்லலாமா? ஊழி கூத்தை படித்தால் பயங்கர உணர்ச்சி விறுவிறுவென்று உடம்பில் ஏறிவிடும். ஊழி கூத்தை போன்ற கவிதையை வெள்ளைக்கார நாட்டு இலக்கியத்தில் தாங்கள் கண்டதுண்டா என்று ஆங்கில இலக்கிய நிபுணரான தமிழர் ஒருவரை நான் கேட்ட பொழுது அவர் இல்லை என்று சொன்னதோடு, என்ன ஆச்சரியமான கவிதை, ஊழி நர்த்தனம்தான், அதில் சந்தேகமே இல்லை என்று பெருமூச்சு விட்டார். நவரசங்களையும் அனாயாசமாக கையாண்ட பாரதியாருக்கு உலக மகா கவிகளுக்குள் எந்த ஸ்தானம் கொடுப்பது என்று தெரியவில்லை. இதற்கென்று தனி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தனி நூலாக அந்த ஆராய்ச்சியை வெளியிட வேண்டும். அதை யார் செய்யப் போகிறார்களோ பார்க்கலாம். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் ஒலிப்பதிவுகளை கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.